இந்த விஜய் டிவி அதில் இருக்கக்கூடிய கோபிநாத் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளுக்கும் தலைவராக இருப்பவர் போல் தன்னை நினைத்து கொண்டு அவர் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதை போல் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்றாரு, ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்கிறார், நீங்க காதலிக்கிறீங்களா? காதலிச்சா உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை திருமணம் செஞ்சு வைப்பீங்களா? ஜாதி முக்கியமா பொண்ணு முக்கியமான்னு கேட்கிற அதே கோபிநாத் அந்த பொண்ணுகிட்ட போய் அம்மா முக்கியமா காதல் முக்கியமான்னு கேட்கல. வளர்த்து ஆளாக்க தெரிந்தவனுக்கு திருமணம் செய்து வைக்க தெரியாதா? அம்மாவை விட காதல் முக்கியமா, அப்பாவை விட காதல் முக்கியமா? பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காகவும் உங்களுடைய பெயர் புகழுக்காகவும் நீங்கள் ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ வைத்து கலங்கப்படுத்தி விடாதீர்கள். வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்து மதம் தழைத்தோங்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய இந்து மதத்தில் பிறந்து வாழ்ந்து நமக்காக நிறைய நம்முடைய வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் அதிகம். ஆனால் இன்றைக்கு இந்த இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய சுய லாபம் அப்படிங்கிறத விட தங்களுடைய சேனலில் இருக்கக்கூடியவர்கள் வாழணும், தன்னை டைரக்டர் பண்ணுறவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். இது இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பதிவு பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அப்படி என்ன எதிரான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இந்த விஜய் டிவி அதில் இருக்கக்கூடிய கோபிநாத் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளுக்கும் தலைவராக இருப்பவர் போல் தன்னை நினைத்து கொண்டு அவர் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதை போல் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது இதை விட கொடுமை என்னன்னா, ஒரு மோட்டிவேஷன் பேச்சு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஸ்கூல்லலாம் பேச வைக்கிறீங்க. இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒருவனுடைய வளர்ச்சிக்கு அவனுடைய மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. இல்லாமலாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்றாரு, ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு, நீங்க காதலிக்கிறீங்களா? அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு, காதலிச்சா உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை திருமணம் செஞ்சு வைப்பீங்களா? அம்மா கிட்ட கேட்குறாரு திரும்பவும், உங்களுக்கு பொண்ணு முக்கியமா ஜாதி முக்கியமா? ஜாதி முக்கியமா பொண்ணு முக்கியமான்னு கேட்குற அதே கோபிநாத் அந்த பொண்ணுகிட்ட போய் அம்மா முக்கியமா காதல் முக்கியமான்னு கேட்கல. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை வளர்த்து அதை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், அதாவது மழலை பள்ளியில் எதில் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தொடக்க பள்ளியில் எதில் சேர்க்க வேண்டும், நடுநிலை பள்ளியில் சேர்க்கலாமா இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்க்கலாமா, சிபிசிஇயில் சேர்க்கலாமா இல்லை ஆர்டினரி ஸ்கூலில் சேர்க்கலாமா, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாமா அப்படின்னு யோசித்து தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக, நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா அப்பாக்களும் எல்லா அம்மாக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பெண் நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் வாங்குகிற ட்ரெஸ்ஸை விட தான் பொண்ணுக்கு அதிகமாக தான் பணம் கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. நல்ல மருத்துவமனையில் மருத்துவம் காமிப்பாங்க, நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க, காலேஜ் தேர்ந்தெடுக்கிறாங்க, நல்ல காலேஜ் தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணை காலேஜில் படிக்க வச்சு அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் செய்ய தெரிந்த அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இது உண்மையிலே நல்ல கருத்தா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, வளர்த்து ஆளாக்க தெரிந்தவனுக்கு திருமணம் செய்து வைக்க தெரியாதா? அம்மாவை விட காதல் முக்கியமா,
அப்பாவை விட காதல் முக்கியமா? உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து உட்கார வைத்தது உங்களுடைய தாயும் தந்தையும். அந்த தாயும் தந்தையையும் விட எங்கிருந்தோ வந்து 2 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகின்றவன் மிக முக்கியவனாகிறான். அதற்கு இந்த கோபிநாத் விளக்கம் கொடுக்கிறார். எப்படி? ஜாதியை விட உங்களுக்கு பொண்ணு முக்கியம், ஜாதி முக்கியம் இல்லை. அவங்க என்ன உங்ககிட்ட வந்து நான் என் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுவேன், என் ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும். எங்க இந்த ஜாதி தாங்க பிளாட்ஃபார்ம். நாளைக்கு இந்த பொண்ணு திருமணமாகி காதல் திருமணம் நடந்து காதல் திருமணத்தில் மனமுறிவு ஏற்பட்டால் திரும்பவும் எங்க வந்து நிற்கும் நினைக்கிறீங்க? இதே அப்பா அம்மா கிட்ட தான் வந்து நிற்கணும். அப்ப நீங்க உக்காந்துட்டு மேடையில பேசுறீங்க இல்லையா, நீங்க யாரும் கை கொடுக்க முடியாது. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு தான் கேட்பாங்க கோர்ட்ல. போலீஸே இந்த அப்பா அம்மா இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு தான் கேட்பாங்க. ஜாதிங்கிறது அப்புறம், அதை விட்டுடுங்க. அவங்க அப்பா அம்மா முக்கியமா இல்லையா அதை முதல்ல சொல்லுங்க. நீங்கள் உங்களிடம் வருகின்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டாம், கெடுதல் செய்யாமல் இருங்கள். ஏன்னா நீங்க ஜாதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த உலகம் உழன்று கொண்டு இருக்கிறது. அதை இல்லைன்னா யாராலையும் சொல்லவே முடியாது. எந்த இடத்திலும் அதை பதிவு பண்ணவே முடியாது உங்களால. சினிமாவில் காமிக்கலாம், டிவியில் காமிக்கலாம், ஏன் உங்களுடைய சீரியலில் கூட எல்லா சீரியல்லையும் நாங்கள் ஜாதியை பற்றி பேசுறது இல்லை, நாங்கள் காதலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், காதல் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஜாதி சான்றிதழ் வாங்குகின்ற பொழுது ஜாதி இல்லை, நாங்கள் ஜாதி அற்றவர்கள் அப்படின்னு ஜாதி கொடுப்பாங்க. இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அரசாங்கம் இப்போ தர்றேன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்பா ஜாதி இல்லைன்னா அம்மா ஜாமி ஏதாவது ஒன்று காமிக்கணும். அதில் காமிச்சாதான் அதில் ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைத்தால்தான் நீங்கள் மேற்கொண்டு படிக்கின்ற படிப்புகளுக்கு இலவசமா இலவசம் இல்லையா அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நீங்க மற்ற மதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துங்க, ஞானஸ்தானம் பண்ணாமல் நீங்கள் ஒருவனை திருமணம் செய்ய முடியாது. அதை உங்களால கேட்க முடியுமா? ஞானஸ்தானம் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த கிறிஸ்துவத்தில் திருமணம் செய்ய முடியாது. அந்த கிறிஸ்துவ பெண்ணையோ கிறிஸ்துவ பையனையோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்து மதத்தில் அது கிடையாது. நீ இந்து மதத்தில் வந்துட்டு அதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்து மதத்தில் தான் நீ இருக்கணும் கிடையாது. யாரையும் வலிக்கட்டாயம் பண்ணவில்லை. இந்த இந்து மதம் அப்படிங்கிறது யாரையும் நிர்பந்தப்படுத்தாது. அதனால தான் இந்து மதம் இன்றும் தலை தோங்கி இருக்கிறது. முஸ்லீமில் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முஸ்லீமாக மாறினா தான் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் முஸ்லீமாக சேர்த்துக்கொள்ள மாட்டீர்கள். அப்படியே நீங்கள் மாறினாலும் ஒரு சில இடங்களுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசவில்லை. எல்லா உண்மையும் உங்களுக்கும் தெரியும். பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காகவும் உங்களுடைய பெயர் புகழுக்காகவும் நீங்கள் ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ வைத்து கலங்கப்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா அதன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜாதியின் மீதும் மதத்தின் மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கை வைத்தவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதை புண்படுத்துவது போல் நீங்கள் ஒரு தாயை பார்த்து ஜாதி முக்கியமா பொண்ணு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். ஏன் அந்த பொண்ணுகிட்ட கேளுங்களேன், உங்களுக்கு அம்மா முக்கியமா காதல் முக்கியமா அப்படின்னு. ஏன் அதை உங்களுக்கு கேட்கறதுக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை? ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டுமே நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது மட்டும் உங்களுக்கு வாழ்க்கையாகி விடாது. உங்களுக்கு வாழ்க்கை என்பது நன்றாகவே தெரியும். அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எல்லோரும் இன்பற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.